ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. சர்ச்சுக்கு வேற போகணும், சீக்கிரமா ரெடி ஆகி போகணும். நம்ம ஜெசோனா உன் வாய் விட்டாதீ பிக்சர் எடுத்துக்கிறேன். எந்த ட்ரெஸ் எடுத்துட்டு கட்டிட்டு போறது? ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்தா பரவாயில்ல, நம்ம தான் 4 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோமே, எந்த ட்ரெஸ் போடுறது? ஏதாவது ஒன்று போட்டு போவோம், நல்லதா? இது டார்க் க்ரீனா இருக்கு, இது அவ்வளோ நல்லா இருக்காது. இது போன வாரம் தானே கட்டிட்டு போனோம். இன்னும் என்ன போடுறது? இந்த ஆரஞ்சு கலரு நம்ம கலருக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. என்ன கலர் போடுறது தெரியலையே, ஏதாவது ஒன்று தேடுவோம். சரி தேடி பார்ப்போம். ஒயிட் கலர் நல்லா தான் இருக்கு, பார்ப்போம். அல்மாரி லதா. லதா. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ற? நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு போனாலே கிறிஸ்மஸ் ஆராதனை ரெடி ஆகிட்டு இருக்காதான். ட்ரெஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் போடுறது? ஆமா, இப்ப ரெடியாக ஆரம்பிச்சாக்க நீ 9 மணிக்கு தான் சர்ச்சுக்கு போகலாம். 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆச்சா? நான் 5 மணில இருந்து தேடிட்டு இருக்கேன் ட்ரெஸ். சீக்கிரம் ரெடியாக. இல்ல நான் ரெடி ஆயிடுவேன். 5 மினிட்ஸ். ஐயா வேற சீக்கிரமா சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் கூட நம்ம சீக்கிரம் போனது இல்ல. ஐயாக்கு என்ன அவர் டெய்லி அப்படிதான் சொல்லுவாரு. அதனால கிறிஸ்துமஸ்க்குனால நம்ம முன்னாடி ஆராதனைக்கு முன்ன போயிருவோம். ஆராதனைக்கு பஸ்ல போலாம் உட்காருங்க. நான் அப்படியே போக முடியுமா? நல்லா நீட்டா போவேன். 4 பேர் பாக்குறது ஃபெஸ்டிவல் டைம். அது நீ கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சமா தான் பண்ணிக்கிட்டு இருந்த. ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஓவரான மேக்கப்ல இறங்கிட்டேன். மேக்கப்புக்கு வயசா இருக்கு, கம்மியா தான் பண்ணுனேன். வயசுக்கு மேக்கப்புக்கு வயசானதுக்கு மேக்கப் பிறந்ததுக்கு அப்புறம் ஓவரான மேக்கப் ஆயிட்டு சர்ச்சுக்கு போக கூட டைம் கிடைக்குதுல. சரி உட்காருங்க, நான் ரெடி ஆகிறேன். என்னத்த போட? இந்த மனுஷனோட பெரிய தலை வேதனையா இருக்குது. என்னத்த போடுறது? ஐயோ, ரெடியாவா? நம்ம இப்ப ரெடியானதான் நம்ம ரெடி ஆகி போக முடியும். அப்பா ரெடி ஆயிட்டேன்ப்பா. நான் ரெடி ஆயிட்டியா? ஜூலி அப்பா ரெடி ஆயிட்டேன். நீ ரெடி ஆயிட்டியா? அந்த உங்க அம்மா போய் பாரு ரெடி ஆயிடுச்சானு. அதான் 8 மணி ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன இப்படி பாக்குற? மூஞ்சி இப்படி இருக்கு கருப்பா. நில்ல இங்க வா. இல்லம்மா வேணாம்மா. அம்மா வேணாம். இல்ல வேணாம்மா. இப்படி கந்தரகோலமா வந்துட்டு இருக்க. பார்த்தல சோனியா திட்டு பிள்ளைங்க, ஜெயந்தி திட்டு பிள்ளைங்க எப்படி வராங்க. உன்னை கூட்டிட்டு போகவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இங்க வா, நீ பவுடர் போட்டு. இல்லம்மா வேணாம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். சரி அப்ப வெயிட் பண்ணு. இந்த ஒரு புள்ள வந்து அந்த ஆளம் இது உன்னை கல்யாணம் பண்ணல வேற யாரும் எங்க வீட்டுல பார்த்து முடிச்சிருந்தா கூட நல்ல பொண்ணா முடிச்சிருப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஒரே மேக்கப்னு டயத்தை கடத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். எங்க அத்தை பொண்ணு கேட்டாங்க, மாமா பொண்ணுலாம் கேட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உன்னைய லவ் பண்ணி முடிச்சேன். என்னாச்சு? இப்ப நான் சர்ச்சுக்கு போறது லேட்டா இருக்கு. இப்ப சர்ச்சுக்கு போகும்போது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ஞாபகம் வருது. அப்ப என்ன பாக்குறது? எனக்கு ஒரு டீ இருந்தா கூட. டீயா? அந்த ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சிருக்க நைட் போட்டது. அதுக்கு நானே எடுத்து குடிக்கணுமா? இப்ப நேத்து போட்டதா இன்னைக்கு போட்டதா? டீ போட்டா மேக்கப் கலந்துருமா? நேத்து நைட் போட்டதா. பரவாயில்ல பார்க்கலாம். 24 மணி நேரம் வேலிடிட்டி இருக்கு. இப்படி மேக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணி நேத்து போட்ட காபி இன்னைக்கு குடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலையா இருக்கு. டீ சொல்லிட்டு சரக்கடிக்கலையே. சரக்கடிக்கலையே. எட்டே முக்கால் ஆயிடுச்சுல. 8:45 தானே. சின்ன கொஞ்சம் டைம் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சாப்பிடுறியா? நேற்று பலகாரம் கிறிஸ்மஸ்ல செஞ்ச பலகாரம் இருக்கு, செஞ்சு வச்சிருக்கேன். இருக்கும் வந்து சாப்பிடுங்க. இப்ப என்ன சாப்பாடு? ஆராதனைக்கு போக என்ன சாப்பாடு? மனுஷன் ரெடியாகி போக முடியல. நல்ல புடவை கட்டி இதுக்கு சாப்பாடு எந்த நேரமும் எல்லா நாளும் லேட்டா வந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு ஒரு நாள் ஒவ்வொரு வாரமும் சொல்றாரு. ஆண்டவரை தேடுறதுல முந்தி கொள்ளுங்கள், ஆண்டவரை தேடுறதுல முந்தி கொள்ளுங்கள். ஆனா நாம என்ன பண்ற? பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். சொல்லுவாரு தேடுறோம், ஆனா நம்மளும் ரெடி ஆகணும்ல கொஞ்சம். ரெடியாகி முடிச்சதப்ப தேடுவாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் இருக்கு. சரி நான் ரெடி ஆகிக்கிறேன். ரெடி ஆயிட்டு நம்ம தேடலாம், ஒன்னாவே தேடலாம். ஜூலி அம்மா அம்மா என்ன இது ஒரு தலைவலி? என்னாச்சு? அம்மா வாங்கம்மா போலாம். நில்லு போலாம். நில்லு, நான் ரெடி ஆக வேணாமா? இப்படியே போக முடியுமா? உன்ன மாதிரி
மூஞ்சி முகரையும் பாரு நல்லா ரெடி ஆகி இப்படி வந்து நிற்குது. நல்லா பரப்புடு. இல்லம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா. சரிங்க வா, கொஞ்சம் சேலை சரி பண்ணி விடு. ஆமா நீங்க இருக்கிறனால அதே இங்க எடுத்து விடு. மேக்கப் போடுறேன்னு பிள்ளைய கெடுக்கலாங்க, பிள்ளைய அழகாக்க நான் வச்சு காமிக்கிறேன். பிள்ளைய அழகாக்க வேணாமா? உங்களை மாதிரி அப்படியே போகணுமா? சரி எந்திரி, நீ உட்காந்து இருக்காது, அப்படிதான் லேட் ஆகும். சரி போ, நான் கிளம்புறேன் சர்ச்சுக்கு. போயிட்டு வரேம்மா. நில்லு அந்த முடிச்ச போற நீ நில்லு, நீ ஏன் கூட தான் போன நில்லு. ரெடி ஆகி போலாமா? பைபிள் எடுத்தியா? இந்த இருக்குமா. அம்மா அது பைபிள் இல்ல மேக்கப் கிட். பைபிள் மாதிரி தான் இருக்கு. மேக்கப் கிட்டும் பைபிள் மாதிரியே பண்ணிட்டாங்க. சரி இப்படி அவங்க வீட்டுல வச்சு. சரி வா, சீக்கிரம் வா. கோயிலுக்கு போனா இந்த புள்ளனால தான் எனக்கு வா, சீக்கிரம் வா. லேட் ஆகுது ஒன்னால தான். எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆகுதே இல்லை. மைக் இதான் சர்ச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. பிரேஸ் தி லார்ட். வாங்க. பிரேஸ். பிரேஸ் தி லார்ட். போனை பார்த்துக்கிட்டு வர்றாங்க, பாதையை பார்த்து சர்ச்சுக்குள்ள வா. போன கிறிஸ்துமஸ்ல பார்த்தது வந்தனா? நான் தான் புதுசா. இன்னைக்கு உங்களை எல்லாரும் புதுசா தான் தெரியும். எங்க உங்க பொண்டாட்டியா? அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ். நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? புது ட்ரெஸ் வாங்கி பல வகையாக ஆகாரம் பண்ணி நண்பர்களை கூப்பிட்டு இப்படி நம்ம கிறிஸ்துமஸை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையான கிறிஸ்துமஸ் என்னன்னா, இயேசு உங்க இருதயத்தில் வாசம் பண்றாரா, கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கிறாரா, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அது எப்படிங்கயா தெரியும்? கிறிஸ்து எங்க இருதயத்தில் வாசம் பண்றது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை அதை காட்டி கொடுக்கும். எப்படின்னா, முன்னாடி நீங்க தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருந்தாருன்னா அதை நீங்க விட்டுருப்பீங்க. முன்னாடி சிகரெட் அடிச்சிருந்திருப்பீங்க, போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்திருப்பீங்க. ஏசப்பா உங்க இருதயத்தில் வாசம் இருந்தாருன்னா இந்த பழக்கத்தெல்லாம் நீங்க விட்டுருந்துருப்பீங்க. அதே போல முன்னாடி பல பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்திருப்போம். எப்படின்னா, டிவி பார்ப்பது, செல்லு 24 மணி நேரமும் செல்லு, அதுல நம்ம அடிமையா இருந்திருப்போம். அப்புறம் அதுல அடிமையா இருந்திருப்போம். ஏசப்பா நம்ம இருதயத்தில் இருந்தாருன்னா நம்ம அந்த அடிமைத்தனத்துல இருந்திருக்க மாட்டோம். அதே போல மேக்கப்பு, 24 மணி நேரம் மேக்கப், அதுக்கு அவ்வளோ செலவு. உடை அலங்காரம், அதுக்கும் செலவு. அதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். ஏசப்பா இருந்தார், நம்ம இருதயத்துல வாசம் பண்ணியிருந்தா அதெல்லாம் நம்ம விட்டுருந்துருப்போம், அந்த பாவத்தை நம்ம விட்டுருந்துருப்போம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன இந்த வார்த்தையில நீங்க இன்னைக்கு அப்படி இல்லைன்னா ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா நீங்க எங்க இருதயத்துக்கு வாங்க, எங்க இருதயத்துல வாசம் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு இதுல இருந்து விடுதலையே கொடுப்பாரு, புது வாழ்க்கையே கொடுப்பாரு. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துறீங்க நல்ல ஏசப்பா, இந்த பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ எங்கள் பாவங்கள் மன்னிக்க நீர் பிறந்தீர் ஏசப்பா. இதோ நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. எங்களை புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக மாற்றுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Praise Lord. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு, நல்லா பேசினார், நல்ல சத்தியத்தை கொடுத்தாரு. இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். எத்தனையோ வருஷமா உங்களை குடிச்சு துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சந்தோஷமா இருக்கலாம். நானும் வாரம் சர்ச்சுக்கு போறேன். சரியா? ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் மாறிட்டாரு ஏசப்பாக்கு கூடான நன்றி. ஒன்றும் எங்கள் வீட்டில் சந்தோஷம் சமாதானமாக எப்போவுமே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நானும் ஃபோன் பார்க்கவே மாட்டேங்க. ஃபோன் பார்க்கறது குறைச்சிக்கிறேங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும். நம்ம குடும்பம் ஃபோனால் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு நல்ல மனைவியா, பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கிறேங்க. சாரி, என்னை மன்னிச்சிருக்கேன். நான் பின்னால் மேக்கப்புக்கு உலகப்பிரம காரியங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சர்ச்சுக்கெலாம் லேட்டாக போயிடுங்க. மன்னிச்சிருங்க. இனிமேல் அப்ளை பண்ண மாட்டேன். சரியா? पास्टर दिखता नहीं। पास्टर को सेंटर। கிறிஸ்து பிறந்த நாளை புதிய உடை, உணவு என்று கொண்டாடுவதை தவிர்த்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதே உண்மையான கொண்டாட்டம். கிறிஸ்து பிறப்பை அல்ல, கிறிஸ்துவையே கொண்டாடுவோம். मसीह के जन्मदिन को केवल नए कपड़े और भोजन के साथ मनाने के बजाय हम में से प्रत्येक यदि अपने जीवन में प्रभु यीशु मसीह के वचनों को अपनाए और पाप के लिए मरकर धर्म के लिए जीवित रहे, वही सच्चा उत्सव है। आइए हम मसीह के जन्म को नहीं बल्कि स्वयं मसीह को मनाएं।